சவுலாய் நின்று ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்துவதற்கான வாக்கியத்தை தந்திருக்காய் நன்றியோடு இருக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவரே சபையை ஆண்டவரை கரங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எத்தனை பேருடைய பார்க்கத்தை நல்ல ஆண்டவரே இப்படி நாங்கள் ஆராதிக்கிறோம் இருக்கிறது என்பதை நீ பார்க்க செய்வோம் கர்த்தர் முகத்தை பார்ப்பதல்ல அன்சதான் ஒன்று பார்ப்பார்கள் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து எங்கள் இருதயங்களை பார்க்கிற கர்த்தரானவரே ஆண்டவரே பதில் சொல்லிக்கிற தேவனாகவே மற்றவாயானவரே இந்த சபையை கட்டி எழுப்பானவரே இருக்கிற விசுவாசிகள் கூடி ஆராதிக்க கொடுத்திருக்கிற தந்தையான இருக்காக மீண்டுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் பெருகி ஆண்டவரே இன்னும் அநேக இடத்துல வந்து கூடி ஆண்டவரே இந்த ஆராதனை ஒரு பெரிதாக இருக்க கர்த்தாவே உடைய நாமம் இந்த பகுதியை மகிமைப்பட ஆண்டவரே இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவருமான ஒரு சாட்சியாக இருக்க இவனை குடும்பம் சாட்சியாக இருக்க நீ தயவு பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம் இரக்கம் பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம் ஒவ்வொருவரும் தங்கள் வேலை செய்கிற இடத்திலே அவர்கள் கூப்பிலே வளர்ச்சி சாட்சியாக இருக்கு உண்மை மகிழ்வதற்கு ஏற்ற கல்வியாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்களை ஆசிரியர் பேர் ஆசிரியர் பிள்ளைகளை ஆசிரியம் அவர்கள் பிள்ளைகள் பிள்ளைகளை ஆனவரே இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கும் ஆனவரே அவலட்சணங்களுக்கும் ஆனவர் விலைக்கு பாதுகாக்கக்கூடியார் அவரே சுவாமிகளை போல பிடித்தெடுத்த வாழ்க்கையானவரே யோசிப்பை போல ஒரு வாழ்க்கையானவரே சாதனை போல ஒரு வாழ்க்கையானவரே பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களை ஆசிரியர் பிள்ளைகளை சரியாக கவனித்தானவரே உங்களுடைய நாமத்திற்குமாய் வேதத்தின்படி வளர்ப்பதற்குண்டான ஆலோசனை கொடுப்பதற்கு தேவையான ஞானம் பலன் கிருபையை பெற்றோர்கள் வழங்கும்படியாக இருக்கிறார்கள். அவருடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவையான வருமானத்தை கொடுக்கிற தேவனாக உங்களுக்கு என்ன தேவை நான் வந்திருக்கிறேன் கஷ்டராக அதை ஒவ்வொரு குடும்பத்தால் அவர் அறிமுகப்படுத்திக்கிறார்கள். அப்பொழுது எல்லாரும் கொடுக்கிற கஷ்டம் கொடுக்கிற தேவனாக சொந்த குமாரனையே கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் இருக்கிறதற்கான கேட்டு பெற்றுக்கொள்ள அவசியம் கிடையாது. அதில் நாங்கள் நேடியை தருவேன், நாங்கள் சத்தியத்தை தருவாங்க. ஒவ்வொரு குடும்பமானவரை எங்களை சரியாக அவர்கள் முன்பதாக இருப்பதற்கு தேவையான ஞானத்தை கருணை தருமையாக இந்த சபையை ஆசிரியர் இந்த சபையின் போதர்களை ஆசிரியர் போதர் அம்மாவை ஆசிரியர் சபையின் தேவைகளை கர்த்தாவை அறிந்திருக்கிறார்கள். நீ சரியா ஏற்ற காலத்தை செய்வதாக இந்த சபையை இதுவரை செய்த கருத்தை இனியும் செய்ய வளராயிருக்கு. இந்த சபையை குறித்த திட்டம் நோக்கத்தை அறிந்திருக்கிறார்கள், அதை நிறைவேற்ற வளராக இருக்கிறோம். இந்த சபையை சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக செவிக்கிறோம், முதியோர்களுக்காக செவிக்கிறோம். நல்ல பலன் தன்னுடையார், நல்ல சுகத்தை தன்னுடையார். அதுவரை அவர்கள் வந்து இந்த இடத்தை சாட்சி சொல்லி மதிப்படுத்த முடியாது. நாங்கள் எடுத்துக்கொள்வாங்க ஒவ்வொருவரையும் ஆசிரியர் நாளை வந்து ஒவ்வொருவரையும் பேராக ஆசிரியர் சபையை வந்து வேதத்தை கற்றுக்கொள்ள என்பது மனதிற்காக ஒவ்வொரு நாளும் தாங்கள் வீடுகளிலே ஆனவை உடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆனவை அவர்களுக்கு அதுவே ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை காத்திருந்து செவிக்கும் பாக்கியத்தை ஆனவை இந்த சபை மக்களுக்கு கொடுக்கூடியாக எல்லோரும் நல்ல குணங்களாக கருதியாக வேற்றுமை இல்லாதவரை கட்டாவே ஒவ்வொருவருடைய சகோதர அன்பிலே ஆனவை கதையாகிய சரீரத்தை இணைக்கப்பட்டுள்ள அந்த உணர்வோடு ஆகவே நாங்கள் பங்குகிற அவருடைய வாழ் அன்புள்ளதாக இருக்க இந்த ஆராய்க்காக செலுத்துவோம். குழந்தைகளை பாதுகாப்பு கணம் மகிமையாக செலுத்துவோம். எங்கள் ஆண்டவர் பிரச்சனை இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் ஜீவனப்படும். ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய சோதரவான் எங்கள் அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பை பரலோகத்தினாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே இந்த நல்ல நாளுக்காகவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு பாக்கியம் கிடைக்கல ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு தருணம் கிடைக்கல சுவாமி. ஆனால் எங்களை நீர் கூட்டி சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு கர்த்தாவே, எங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு கர்த்தாவே. இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே.
பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே. 10 நாள் பாடு ஆண்டவரே. அந்த பாடுகளில நாங்கள் முறுமுறுக்காதபடி, உம்மை விட்டு கொடுக்காதபடி, உம்மை விட்டு விலகாதபடி ஆண்டவரே. அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அந்த சிலையை வணங்கணும் நம்ம சொல்லும் பொழுது அவங்க வைராக்கியத்தில் நின்றாங்க ஆண்டவரே. அவங்க வைராக்கியத்தில் எங்களை கொண்டு போட்டாலும் சரி, ஆண்டவரே எங்களை கொண்டு போட்டாலும் சரி, அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம். அக்கினி சோதனை வந்துச்சு, அக்கினி சோதனைக்கு பயப்படல, அக்கினி சோதனை அவர்களுக்கு பயப்படல ஆண்டவரே. கர்த்தர் 4வது நாளாய் அவர்களோட நீ உலாவி வந்தீங்க ஆண்டவரே. எங்களுடைய பாடுகள் மத்தியில, உபத்திரவத்தின் மத்தியில நீர் எங்களோட கூட இருப்பீர் ஆண்டவரே. உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. இன்னைக்கு கொண்டு வந்த